பார்த்தி வா போலாம். ஏங்க உங்க கூட இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்ததே பெரிய ரிஸ்க். இதுல வீட்டுக்குள்ள வேற வரணுமா? வேற வேணையே வேணாம். நீங்க உள்ள போங்க, நான் வரேன். ஓ ஆமால, நானே மறந்துட்டேன் பாரு. சரி அப்ப நான் உள்ள போறேன், நீ இங்கே இரு. ஏங்க நிகழ்வு சிறக்க வாழ்த்துக்கள். அம்மா. யாரு? ரஜினி, வாமா வாமா உட்காரு. அரவிந்த் அப்பா உன்னை பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்படியா? எப்படி இருக்காரு? பரவாயில்லம்மா, இப்ப நல்லா இருக்காரு. மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்லம்மா, ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். சரி இருமா, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு ட்ரே ஏதாச்சும் இருந்தா கொண்டு வாங்க. எதுக்குமா? நாத்தனாருக்கு புடவை கொடுக்கணும்ல. நிஷா இருக்காங்களா? இருக்கா. நிஷா, நிஷாமா, அவ வரத்துக்குள்ள நான் போய் தட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நிஷா கொஞ்சம் வாமா. என்னம்மா கூப்பிட்டியா? நீ வந்திருக்கா? அம்மா என்ன கூப்பிட்டாங்களா? ஆமா நிஷா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நிஷா, ரஜினி உன்னை பார்க்கதாமா வந்திருக்கா. ரஜினி இந்தம்மா. கொடுங்கம்மா. என்ன இதெல்லாம்? ஏய் நிஷா, இத பாரு. கல்யாணத்துக்கு நாத்தனாருக்கு புடவை குடுக்கற முறை இருக்குல்ல, அதுக்குதான் உனக்கு குடுக்கறதுக்காக ரஜினி எடுத்துட்டு வந்திருக்கா. ஆமா நிஷா, உங்களுக்காகவே நானே போய் பார்த்து பார்த்து புடவை வாங்கினேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச நாத்தனார் சீர். இதை ஏத்துக்கிட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். வாங்கிக்கோடி. வாங்கிக்கோங்க நிஷா. நிஷா குடுக்கறாங்கல்லம்மா, வாங்கிக்கோ. எனக்கு பொண்ணே பிடிக்கலன்னு சொல்றேன், புடவை பிடிச்சிருக்கான்னு சீர் செய்ய வந்துட்டாங்க. நிஷா இத பாரு நிஷா, உனக்கும் எனக்கும் பொண்ணை பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அரவிந்துக்கு பிடிச்சா போதும். அரவிந்துக்கு ராதிகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ராதிகா எப்படி பேசினான்னு கேட்டல்ல, அரவிந்த் மேல அவ உயிரியே வச்சிருக்காடி. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இருக்கட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். நீங்களும் சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷத்தெல்லாம் நான் கெடுக்க மாட்டேன். நான் இந்த கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஏய் என்னடி பேசுற? நிஷா என்ன பேசுறீங்க? இது உங்க தம்பி கல்யாணம். இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தனக்கு மதிப்பில்லாத இடத்துல இந்த நிஷா இருக்க மாட்டா. இப்ப கூட நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா தான். அவர் மட்டும்தான். இந்த கல்யாணம் நடக்கணும் தானே நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க. ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அரவிந்த் சந்தோஷமா இருப்பான் தானே சொல்றீங்க. ஆனா நிச்சயமா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். நிஷா ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி எல்லாம் பேசாதடி. மா, நான் உண்மையதான் சொல்றேன். என் தம்பி கஷ்டப்பட போறான்னு தெரிஞ்சும் என்னால அங்க நின்னு அத பார்த்து மனசார வாழ்த்த முடியாது. நான் இந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேன். ஆனா நீங்க வரலன்னா இந்த கல்யாணமே நடக்காது நிஷா. அப்புறம் ஏன் இப்படி சொல்றீங்க? இது என்ன புது கதை? அந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஒரு ஆள் கிடையாது. தப்பு நிஷா. இருக்காங்க, நீங்க தான் புரிஞ்சுக்கல. மறுபடியும் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னதுமே எங்க கிட்ட அவங்க சொன்னது இது மட்டும்தான். நீங்க இல்லனா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு உறுதியா சொல்லிட்டாங்க.
சொன்னது யாரு? நான் தான்க்கா. நான் தான்க்கா சொன்னேன். நீ இல்லைன்னா என் கல்யாணம் நடக்காதுக்கா. அது உண்மைதான். அம்மாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு என்ன அந்த பேச்சு பேசுனீங்க. என்னாலதான் எல்லா பிரச்சனையும் சொன்னீங்க. இப்ப என்ன புதுசா? அக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணா நீ என்னை திட்டுவே, அடிப்ப. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நீதான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவ. அதே மாதிரிதான் இப்போ நீ செய்யறது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் திட்டினேன். அதுக்காக நான் உன் தம்பி இல்லைன்னு ஆயிடுவேனா? அரவிந்த், உன்னை ஒதுக்கி வச்சுட்டு நான் எப்படிக்கா சந்தோஷமா இருந்துட முடியும்? கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்ல உனக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்களா? அக்கா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே. அரவிந்த் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றவங்க அரவிந்த் கல்யாணத்துக்குலாம் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பாத்தி இப்ப சொல்றது கரெக்ட் தான். அக்கா, நான் நல்லா இருக்கணும்னு உன்னை விட இங்க யாரும் என்ன அதிகமா நினைக்க முடியாது. நீ என் மேல இருக்க அக்கறையில தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்ட. எனக்கு தெரியும்க்கா. ஆமா நிஷா, அரவிந்த் சொல்றத கேளுடி. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு எல்லாத்துலயும் கோவம். அதனாலதான் உனக்கு எல்லாமே தப்பா தெரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு அந்த கோவத்தை விட்டுரு நிஷா. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நல்லதாவே தெரியும். நான் பிறந்ததுல இருந்து நீதான்க்கா எனக்கு எல்லாமே. என்னை குளிப்பாட்டி வச்சு, படிக்க வச்சு, சாப்பாடு ஊட்டி விட்டு எனக்கு இன்னொரு அம்மாவா இருந்தக்கா. இவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டா கூட தூங்காம பக்கத்திலேயே இருப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ போன்னு சொன்னா கூட கேட்க மாட்டா. நிஷாக்கு அரவிந்த் தான் அவ்வளவு உயிர். ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நீ முன்னாடி நின்று என்ன ஆசீர்வாதம் பண்ணாலே போதும்க்கா, நான் நல்லா இருப்பேன்க்கா. என்னை ஒதுக்கி வச்சிடாதக்கா, ப்ளீஸ்க்கா. ப்ளீஸ்க்கா. அரவிந்த், என்னடா இது? குழந்தை மாதிரி அழுதுட்ட. அழாத. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஒத்துமையா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதான் இங்க பாரு நிஷா, குடுக்கறாங்கல்ல, சந்தோஷமா வாங்கிக்கோ. இது நம்ம அரவிந்த் கல்யாணமா? நான் வருவேன். நிச்சயமா இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்துவேன். ரொம்ப தேங்க்ஸ் நிஷா. அப்புறம் நாளைக்கு பந்தக்கால் நடுறதுக்கு நல்ல நாள்னு குறிச்சு கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பா வரும் ரஜினி. சரி, நான் வரேம்மா. இரு, இதை வச்சுட்டு வரேன். நிஷா, நான் கிளம்புறேங்க. நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதை மன்னிச்சு
இந்த கல்யாணத்தை முன்னாடி இருந்து நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். யாருக்காக இல்லைனாலும் என் தம்பி அரவிந்துக்காக நிச்சயமா நான் நடத்தி கொடுப்பேன். ம். வர அரவிந்த். ஏங்க நானும் வரேன்க்கா. பாய். பாய்டா. ஏங்க வீட்டுக்கா போறீங்க? ம். வாங்களே, நான் டிராப் பண்றேன். ஆ, இல்ல பரவாயில்ல. அட வாங்குங்க. எங்க அக்காவை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் இங்க நீங்க மட்டும்தான். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப்லாம் பண்ணிருக்கீங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. வாங்குங்க. முகத்தை பார்த்தா ஓகே மாதிரி தான் தெரியுது. இருங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வரேன் நிஷா. ஐயோ, டேய் ஸ்டார்ட் ஆயிடு. டேய் டைகர் ஸ்டார்ட் ஆயிடு. 1 மினிட். டைகர் ஸ்டார்ட் ஆயிடுறா. உன் வண்டி பேரு டைகரா? ஆமாங்க, ஸ்டார்ட் ஆயிட்டா புலி மாதிரி பாயும். ஓ, ஒரு நிமிஷம். ஆனா எப்பதான் ஸ்டார்ட் ஆகும் தெரியாது போல இருக்கே. ஐயோ சொதப்புதே. ஏண்டா டைகர் இப்படி பண்ற? வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? நான் அந்த வழியாக தான் போகிறேன். ம்? வாங்க, ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்க. இப்படி பண்ணிட்டியடா டைகர். டைகரை பொறுமையா கூட்டு வாங்க, நான் வரேன். டைகர் சொதப்பிட்டியடா. அப்புறம்க்கா என்ன விசேஷம்? டேய் திருட்டு பயலே, பேசாதடா நீ. நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அக்கா, ஏய், இதான் இந்த வார்த்தையால தான் எல்லா இடத்துலயும் கட்டுப்பட்டு நிக்கிறேன். ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டல. என்னக்கா சொல்ற? உனக்கு ரஜினியே தெரியாதுன்ற மாதிரியே இப்படி டிராமா போடுறியடா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஐயோ, நீ ரஜினி கூட தானே சுத்திட்டு இருக்க. நீ அரவிந்த் ரஜினி 3 பேரும் கூட்டு கலவாணிங்க தானே? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. அப்படிலாம் தப்பா சொல்லாதீங்க. அவங்கள எனக்கு தெரியும். அதுவும் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்ததுல இருந்து பழக்கம். உங்களுக்காக தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்பிட்டேன். இப்ப என்ன, உங்களுக்கு நான் தம்பின்னு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதானே? ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்டிடுறேன். ஐயோ எப்பா சாமி, முதல்ல இடத்த காலி பண்ணுடா நீ. ஏற்கனவே என்னாலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்தனா தாங்காதுடா. கிளம்பு, முதல்ல நீ கிளம்பு போ. அக்கா, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. நிஜமாவே உங்ககிட்ட ஏதோ பவர் இருக்குக்கா. நீங்க போன சொன்ன உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளம்புடா டேய். கிளம்பிடுறா டைகர். கிளம்பு போ. கிளம்பிட்டேக்கா, வரேன்க்கா. கிளம்பு. இந்தாடி வீட்டுக்கிட்டே. ராதிகா இந்த எடுத்துக்கோ. வா ரஜினி, இந்த எடுத்துக்கோ. என்ன இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாமி எல்லாம் கும்பிடுற மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நாளா பார்த்திப மாலை போட்டிருந்தான், அவனே பூஜை பண்ணிடுவான். இப்ப அவனும் வேலை வேலைன்னு வெளியில போயிடுறான்ல, அதனால எப்பவும் போல பூஜையை நானே பண்ணிட்டேன். அக்கா புரியுதா? வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுன்னு சொல்றாங்க அம்மா. மாப்பிள்ள இந்தாங்க ஆரத்தி எடுத்துக்கோங்க. டேய் இந்தா எடுத்துக்கோ. எது எங்க திருந்தினாலும் இந்த வீட்ல இது மட்டும் திருந்தவே திருந்தாது. சரி பாய். அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். என்னம்மா? சரி விடுறா. சங்கரி
வரேம்மா. என்னம்மா? என்னடி சாவகாசமா என்னமான்னு வர? சாவகாசமா வரேன்னா நீங்க பாட்டு வடை பாயசம் எல்லாம் சமைக்க சொல்லிட்டு இங்கே வந்து நின்னுட்டு இருக்கீங்க. வடை பாயாசமா? நான் நிக்க நேரம் இல்லாம வேலை பார்த்துட்டு வரேன். இப்படி கேக்குறீங்களேம்மா? என்னது வடை பாயாசத்தோட சமையலா? என்ன இன்னைக்கு திடீர்னு? அதானே ரஜினி அக்கா சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு புதுசாவே இருக்கே. மா என்கிட்ட கூட சொல்லாம அப்படி என்னமா சஸ்பென்ஸ்? ஆமாண்டி, நீ தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி. எல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் செய்யணுமா? அப்ப அக்காக்கு தெரியுமா? அக்கா எதுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் சமையல்? ஆஹா, எனக்கும் தெரியாது. செய்யணும்னு சொன்னாங்க, செஞ்சுட்டேன். என் பொண்டாட்டி அவ்வளவு நல்லவ. ஐயோ என்ன விஷயம் சொல்லுமா, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. வாங்க வாங்க. அப்பா என்னது? அப்பா வா உள்ள வாங்க. இவங்க தான் நம்ம பசங்க. இது பெரியவ சங்கரி, இது திவ்யா, ராதிகா, தோ முரளி. அவர்தான் சங்கரி வீட்டுக்காரரு. வணக்கம் மாமா. உங்க முகத்துல முழிக்கிற தகுதி கூட எனக்கு கிடையாது. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. யாரோ கொலைப்பழி போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இத்தனை வருஷம் படாத பாடுபட்டு இப்பதான் வந்திருக்காரு. நம்ம பிள்ளைங்க உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. கண்ணை தொடங்கங்க. அதுங்களும் அழுதுகிட்டு நிக்குது பாருங்க. இதோ இவ கல்யாண வேலைதான் வீட்டுல பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆசீர்வாதம் வாங்கிக்கடி. நல்லா இருமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீங்க வாங்க, முதல்ல உள்ள வாங்க, உட்காரலாம். கூட்டு வா சங்கரி அப்பாவே. வாங்கப்பா. ரஜினி ஆபீஸ்க்கு போயிருக்கா. சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு வாய் சாப்பிடாம கூட போவீங்களா? சாப்பிட்டு தான் போகணும். ஆமாப்பா, ஆமாப்பா. உங்களுக்காக வடை பாயாசம்லாம் சமைச்சிருக்காங்க. அப்பா நீங்க சாப்பிட்டு போங்க. இருங்க மாமா. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதான் சமைச்சிருக்கோம். அதனால நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அம்மா சரியான ஆளுமா நீ. அப்ப இன்னைக்கு மெனு ஃபுல்லா அப்பாவுக்கா? மெனு கொடுத்தது மட்டும்தான் அம்மா, ஆனா சமைச்சதெல்லாம் நம்ம அக்கா தான். என்ன சங்கரி பண்ணாதான்? அப்ப தைரியமா சாப்பிடலாம்னு சொல்றீங்க. சும்மா கிண்டல் அடிக்காதீங்க. சரிங்க, வாங்க சாப்பிட போலாம். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, நான் இன்னொரு நாள் வரேனே. அப்பா கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்கப்பா. ஆமாப்பா இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தான் போகணும். ப்ளீஸ் ஆமாப்பா, ப்ளீஸ் சரி வாங்க. வாங்க. ஆமா. வாங்கப்பா. ஐயோ, ஃபைலை விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வேற முக்கியமான மீட்டிங் இருக்கே. ஃபைலை கொண்டு போலனா அந்த ஜிஎம் என்ன பேசியே கொன்னுடுவான். அப்பா அம்மா
ஊத்தி கொடுமா. அம்மா அது வைக்கல பாருமா. மாப்பிள்ள நீங்களும் உட்காருங்க, பரவாயில்ல மாமா, சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க. அம்மா அள்ளி வைமா. அப்பா உங்களுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும்பா. சரிம்மா. வைமா. அம்மா அந்த பொரியல் எடுத்து வை. அது வைங்க. ஆமா சாப்பிடுங்க. ஏங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. இந்தாங்க. பிள்ளைங்களோட முகத்தை பார்த்ததுமே என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சுமா. அது சரி, மனசு நிறைஞ்சா போதுமா? வயிறு நிறைய வேண்டாமா? தினமும் நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுறீங்க. இன்னைக்காச்சும் இங்க சாப்பிடுங்களேன். சாப்பிடுங்கப்பா. அக்கா